எது சரி எது தப்புங்கிற கணிக்க வேண்டியது பொறுப்பு அவங்களுக்கு தான். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என் வீட்டு ஃபங்க்ஷனு, என் வீட்டுக்கு நான் வந்து எல்லாரையும் கூப்பிடுறேன். அதுல முதல்ல பொறுப்பு யாருக்கு? நீங்க தான். நான் அந்த தேசத்துல இருக்கலாம், அந்த நாட்டுல இருக்கலாம், அந்த தெருவுல இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா என் வீட்டுக்கு நான் கூப்பிடுறேன். வீட்டுக்கு வந்திருந்தா உண்மைதான். நீங்க சொல்றது நான் அப்படியே நீங்க சொல்றதுக்காக சொல்றேன். நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போய் போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டாம். யாருக்கும் லெட்டர் கொடுக்க வேண்டாம். நான் ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டாம். என் வீட்டுக்கு ஒரு 10 பேர் வராங்க, நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு நீங்க ஸ்டேஷன்ல எழுதி கொடுக்க வேண்டாம். அவங்க வந்து ஓகே உங்களுக்கு 10 பேர் வராங்களா, அதுக்கான ஸ்டேஷன் வந்து போலீஸ் வந்து உங்க வீட்டில் பாதுகாப்பு இருக்காது இல்லைங்களா. ஆனால் நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறீங்கன்னா நீங்கள் அந்த ஏரியாவில் உள்ளவங்ககிட்ட அனுமதி வாங்கணும். இத்தனை பேர் வராங்க, இதுக்கான பாதுகாப்பை கொடுங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன எழுதி கொடுக்கணும், ஓகே நான் உங்களுக்கு பாதுகாப்பு தர்றேன், இல்லை பாதுகாப்பு தர முடியாது, இது சின்ன இடம்னு கவர்மெண்ட் ஒத்துக்கிறோம். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கூட்டம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு நான் பாதுகாப்பு தர முடியாதுன்னா அங்கே கொடுக்க முடியாமல் எப்போ வேணாலும் அந்த கூட்டத்தை ரத்து பண்ணுறதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன்ப்பா.